உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலார், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர நீங்க எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, தஞ்சாவூர் சக்கரபாணி கோயிலிலே விநாயகர் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் மகிழ்ச்சி. இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 15/9/2024, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 30வது நாள், பிரதோஷம், சுப முகூர்த்த தினம், வாமன ஜெயந்தி, ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் புறப்பாடு, அண்ணா விஸ்வேஸ்வர ஐயர் பிறந்த நாள், ஓணம் பண்டிகை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மதியம் 3:15 4:15 வரை இன்றைய ராகு காலம், 4:30 6 மணி வரை யமகண்டம், காலை 12 மணியிலிருந்து 1:30 வரை இன்றைய குளிகை, மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி துவாதிசி மாலை 3:30 வரை, இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் மாலை 5:03 வரை, யோகம் அமித மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், இன்று மேல் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிகாரங்களும் பலன்கள். இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இதனுடைய தலைப்பு என்னவென்றால் 80 பூஜை குறிப்பை படித்து பாருங்கள், அனைத்து பயனும் உள்ளது. அதாவது இந்த குறிப்பை கேட்கும் பொழுது உங்கள் மனதிலே பதிவு செய்து அதை பயன்படுத்தும். 1, தினசரி காலையிலும் மாலையிலும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுள் பெயரை உச்சரிக்க வேண்டும். 2, தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில், கோபுரம், சிவலிங்கம், தெய்வப்படங்கள், நல்ல புஷ்பங்கள், மேகம் சூழ்ந்த மலைகள், தீபம், கண்ணாடி, சந்தனம், மிருதங்கம், கண்டுடன் பசு, உள்ளங்கை, மனைவி, குழந்தைகள். 3, நம் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி, வேப்ப மரம் இருக்க வேண்டும். அதனால் எந்தவித நோயும் வராது, விஷ ஜந்துகளும் நம்மை அண்டாது, தூய்மையான காற்றும் கிடைக்கும். 4, வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள். இது இறை சக்தியை குறைக்கும். அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது. மிக குறைந்த பூஜைக்கு பொருட்களை மட்டும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 5, சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும். 6, செவ்வாய், வெள்ளி ஆகிய தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். மார்பிள், கிரானைட் தரைகளாக இருந்தால் ஈர துணியால் துடைக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, வருட பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களில் முதல் நாளும் இவ்வாறே செய்ய வேண்டும். 7, நமது உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலையில் எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும்.
இதை துவாதசன தரிசனம் எனப்படும். 8 அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. 9 அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. 10 பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது. 11 பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது. இரு கைகளால் தலையை சொரிதல் ஆகாது. 12 கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது. மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் கூடாது. 13 சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது. 14 வீட்டின் நிலைகளிலே குங்குமம், மஞ்சள் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டுக்குள் வராது. 15 வீட்டு பூஜையிலே கற்பூர தீபம் தானே குளிந்து விடுவதுதான் நல்லது, நாம் அணைக்க கூடாது. 16 அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதால், மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதால் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயமாய் கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது. 17 நெய் விளக்கு, எண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவை 5ம் கலந்து ஊற்றி 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும். 18 ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ ஏற்றக்கூடாது. 19 விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாய் நம் விளக்கை ஏற்றக்கூடாது. தீப்பெட்டியின் மூலம்தான் விளக்கேற்ற வேண்டும். 20 ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினைபயனும் வியாதியும் நெருங்காது. 21 வீட்டில் பூஜை அறையிலே தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படங்களை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும். 22 சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது. 23 ருத்ரம், சங்கம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது நல்லது. 24 நம் வீட்டில் கடவுளை வணங்கும் பொழுது நின்றவாறே தொழுதல் குற்றமாகும். அமர்ந்தபடிதான் தொழுதல் வேண்டும். 25 யாராவது தூங்கி கொண்டிருக்கும் போது காலை மாலை வேளைகளில் விளக்கேற்றக்கூடாது. தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும். தூங்குபவர்கள் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது. 26 பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். 27 பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும் போது பெண்கள் குங்குமிட்டும் கொண்டால் மங்கள விருத்தி ஏற்படும். 28 பூஜை அறையிலே தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும். 29 விரத தினத்திலே தாம்பூலம் தரித்தல், பகல் உருக்கம், தாம்பத்திய உறவு, சண்டையிடுதல் கூடாது. 30 ஈர உடையுடன் ஓர் ஆடையுடன் தலை குடுமியுடன் முடியாமல் தலையிலே தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. 31 ஈர ஆடையுடன் வழிபாடு நேருமானால் ஈர உடையை ஓம் அஸ்தராய பட் என்று 7 முறை கூறி உதறி உடுத்தலாம். 32 சுப்பிரபாரத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உசிதனமானது அல்ல. 33 பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் எல்லாமே வெற்றிதான். காலையில் விழித்தவுடன் நாராயணனும், இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும். 34 கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான். தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். 35 தீபத்தில் உள்ள எண்ணெய் தானே எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல. திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 36 விளக்கை ஏற்றும் போது வீட்டில் பின் வாசல் இருந்தால் அதன் கதவை சாத்தி விட வேண்டும். 37 காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜபத்தாலும் இரவில் செய்த பாவமும், மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜபத்தாலும் பகலில் செய்த பாவமும் தொலைகிறது. விளக்கு 38 விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயுள்ள தூசி எடுப்பதோ அல்லது திரியை தூண்டுவதோ கூடாது. 39 எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் அணைக்க கூடாது. 40 ஆண்கள் தெய்வங்கள் வழிபடும் பொழுது தையல் உள்ள உடைகளை அணியல் கூடாது. நாளைய தினம் இன்னொரு 40 குறிப்புகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு இது நன்மையாகவே இருக்கும் என்று உண்மையாக சொல்லி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். இப்பொழுது 4வது
பகுதியிலே நாம் பார்க்கும் ஜோதிட சிறுகுறிப்பு தொடர் நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. 5ஆம் பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து வருகிறோம். இன்று ஊனமுற்ற குழந்தைகளுடைய ஜோதிட அமைப்பை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பாவர்கள் சந்திரனோடு கூடி விருச்சகம், மீனம், கடகம் இந்த ராசிகளில் கடைசி நவாங்கி பெற்றிருந்தால் குழந்தைகள் செவிடர்களாக பிறப்பார்கள். சுபர்கள் பார்க்க பாவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க நன்மை உண்டாகும். சுபர்கள் பகை நீச்சம் பெற்றிருந்தால் கொடியது. சுபர்கள் நட்பு பெற்றால் மத்தியமம். மகர ராசியில் கடைசி நவாம்சமாகிய 9வது நவாம்சி சொரூபமாகி அதன் ஜென்மத்தை சூரியன், சந்திரன், சனி பார்க்க கர்ப்பத்துக்குள் இருக்கும் குழந்தை சிறுத்து குள்ளமாய் பிறக்கும். ஜென்ம லக்னத்திலே சூரியன் இருக்க அது சிம்ம லக்னமாய் இருந்து அந்த லக்னத்தை சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கு 2 கண்களும் பார்வை இல்லாததாக ஜெனிக்கும். ஜென்ம லக்னம் சிம்மமாக இருக்க அதில் சூரியன், சந்திரன் கூடி நிற்க சுபர் அசுபர் பார்வை இருக்க பூ விழுந்த கண்ணுடைய குழந்தை பிறக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் நிற்க சுபர் அசுபர் கூடி இருக்க இடது கண் பூ விழுந்த கண்ணுடைய குழந்தை பிறக்கும். சிம்ம ராசியில் சூரியன் நிற்க சுபர் அசுபர் கூடி பார்க்க வலது கண் பூ விழுந்த கண்ணுடைய குழந்தையாய் பிறக்கும். தசா புத்தி அந்திரம் கோச்சாரம் பலன் காலங்களை நடக்கும் பலனறிந்து சொல்லவும். புத்திர ஸ்தானாதிபதி நவசேத்திரத்தில் எந்த இல்லத்தில் இருக்கின்றாரோ அந்த இல்லத்திலிருந்து எண்ணி வர அத்தனை குழந்தைகள் பிறக்கும். மீன லக்னமாகிய 5இல் குரு உச்சம் பெற்றிருக்க காரக பாவ தாஸ்தி என்ற அடிப்படையிலே தோஷமாகும். ஆனால் குரு உச்சம் பெற்றால் பெண் குழந்தைகள் பிறக்கும். தொடர்ந்து நாளைய தினம் எப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள் பிறக்கும் என்ற அந்த ஜாதக அமைப்பை காணலாம். 5வது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறுகுறிப்பு. இதன் இன்றைய தலைப்பு கன்னி ராசியில் பயிற்சியாகும் சூரியன் பயங்கர குஷியாகி வெற்றி பெற போகும் 3 ராசிக்காரர்கள். கன்னி ராசியிலே பயிற்சியாகின்ற சூரியன் அதன் மூலம் பயங்கர குஷியாகி வெற்றி பெற போகின்ற 3 ராசிக்காரர்களை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். அண்டத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு அரசனாய் இருக்கின்றார். சூரிய பகவானை சுற்றியே அனைத்து கிரகங்களும் இயங்குகின்றன. ஜோதிடத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி அடையும் பொழுது ஆசீர்வாதத்தை பெறும் ராசிகள் வாழ்விலும் சரி தொழிலிலும் சரி பணக்காரர்களாகவே உயர்த்துகின்றன. இதுவே அசுபமான பெயர்ச்சியின் போது அது ஒரு சிலருக்கு சிக்கல்களை உண்டாக்குகிறது. சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆற்றல் வெளிப்பாடு 12 ராசிகளின் தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. சூரிய பகவான் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னியா ராசிக்கு பிற்பகல் 7:29 மணிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரியனுடைய பார்வை சனி மீது படுகிறது. கன்னி ராசியில் மாறும் சூரிய பகவானின் சுய தாக்கத்தால் சனி சிலருக்கு நற்பலன்களை தருவார். சூரியனின் சஞ்சாரம் சனி பகவானை தழுவி இருப்பதால் அதட்டம் பெறும் இந்த ராசிக்காரர்கள் இந்த சூரியனின் மாற்றமானது புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்திலே சூரியனின் பெயர்ச்சியின் காரணமாக அதட்டத்தை பெறும் ராசிகள். முதலிலே மிதுனம். கன்னி ராசியிலே சூரியன் பெயர்வதால் சூரிய பகவான் சனியை பார்க்கும் நிகழ்வு ஏற்படுகிறது. இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. மிதுன ராசியின் செயல்திறன் அதிகரிக்கும். இதனால் வெகு நாட்களாக முடிக்காத பணிகளை எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் படிப்படியாக முயன்று முடிப்பர். பல நாட்கள் மிதுன ராசியை என்றால் விதண்டாவாதம் பேசுபவர்கள் என்னும் நிலையில் இருந்த பலருக்கு சாதகமான பேச்சினை பேசுவர். முன்னர் பெற்ற அனுபவத்தை வைத்து எந்த இடத்தில் நிதானமாக பேச வேண்டும் அந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டும்.
அறிவுடன் பேச வேண்டும். இந்த காலத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது அதிர்ஷ்டம். உங்கள் பேச்சு பலரை ஈர்க்கும். சமூகத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்கி மாண்பும் மரியாதையும் கூடும். அடுத்தது கடகராசி. கன்னி ராசியிலே சூரியன் பெயர்வதால் சூரிய பகவான் சனியை பார்க்கும் நிகழ்வு நடக்கிறது. இதனால் கடக ராசிக்காரர்களுக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன. கடக ராசியினர் இந்த காலகட்டத்தை சரியாக திட்டமிட்டு பணியாற்றினால் தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். வெகு நாட்களாக வேறு இடங்களிலே வேலை தேடி கிடைக்காத நபர்கள் இந்த நேரத்தில் வேலையை தேடினால் நல்ல சம்பளத்திலே நல்ல வேலையில் பணியில் அமையலாம். மேல் அதிகாரிகளுடைய அதிக தலையீடு இக்காலத்திலே குறைந்து சுதந்திரமாக பணியாற்றுவீர்கள். வீட்டில் அப்பாவிடம் இருந்த மனஸ்தாபங்கள் குறைந்து ஒற்றுமை பலப்படும். வெகு நாட்களாக உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அடுத்தது மீனராசி. கன்னி ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதால் சூரிய பகவான் சனியை பார்க்கும் நிகழ்வு நடக்கிறது. இதனால் மீன ராசிக்காரர்களுக்கும் எக்கச்சக்க நன்மைகள் கிடைக்கின்றன. மீன ராசியினருக்கு வெகு நாட்களாக கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உயர் படிப்பு நல்ல கல்லூரியில் படிப்பீர்கள். பூர்வீக ஊரில் இருக்கும் சொத்தின் மூலமாக ஒரு சிறு துரும்பாவது உங்கள் கைவசம் வந்து சேரும். போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு மனப்பாட சக்தி அதிகரிக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த கிடைக்காத பொருட்களை விரைவில் வாங்குவீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான கோச்சார பதிவை பெற்ற அதிர்ஷ்டசாலிகளே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. அதனையும் கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது. இது அற்புதமாக 6 பிரிவுகளை உள்ளடங்கியது. ஒரு பிரிவிலே பஞ்சாங்க சிறுகுறிப்பு, இன்னொரு பிரிவிலே பரிகாரங்களும் பலன்களும், இன்னொரு பிரிவிலே ஜோதிட சிறுகுறிப்பு, அடுத்த பகுதியிலே கோச்சார சிறுகுறிப்பு, அடுத்தது தினப்பலன் ராசி பலன் என்பது ராசிகளுக்கு பலன் சொல்லி நட்சத்திரங்களுக்கும் கூடுதலாக பலன் சொல்வது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட அருமையான பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனை, 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள். தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாய் உடல் அசதி உண்டாகும். உறவினுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். நண்பர்களால் உதவி உண்டு. வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள். தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாய் உடல் அசதி உண்டாகும். உறவினுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூக உறவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு. வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடும்.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும், வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும், அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும், அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்துமே சாதகமாய் முடியும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் இதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு. நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும். புதிய பாதை தெரியும். நான் நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும். புதிய பாதை தெரியும். நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், எண்ணங்கள் நிறைவேறுகின்றன. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், எண்ணங்கள் நிறைவேறும். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள். சாதிக்கின்ற நான். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். சாதிக்கின்ற நான். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள். புத்துணர்ச்சி பெருகும் நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளும் பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுகிற. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும். அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும்.
தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தேவையான பணம் கையில் இருக்கும், காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும், தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று துர்க்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடித்துவிட முடியும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும், காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரர்களின் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும், தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவலும் மகிழ்ச்சியும் தரும். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று துர்க்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் அதிக அக்கறையுடன் எடுத்துக்கொள்ளும். சில தரகருடைய பேச்சை ஆராய்ச்சி செய்யாமல் சரிபார்த்து பின்னர் செயல்படும். பங்கு சந்தையில் கூட பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படலாம், இதனால் வேலை பளு அதிகரிக்க இடம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்டியாளருடைய கை ஓங்கும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தினம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் அதிக அக்கறையுடன் எடுத்துக்கொள்ளவும். சில தரகருடைய பேச்சை ஆராய்ச்சி செய்யாமல் எந்த செயலிலும் இறங்கக்கூடாது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பங்கு சந்தையில் கூட பெரிய முதலீடுகள் நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படலாம், இதனால் வேலை பளு அதிகரிக்க இடம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய கை ஓங்கும் நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும், எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும், எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் முடியும். தொழில் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும். உங்களுக்கு முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் முடியும். தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.